அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டையா? கட்சி உடைய போதா? எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட பாரம்பரியம் சொல்லலாம். ப்ரோ என்ன ப்ரோ நீங்க தாவே கலந்துட்டு திமுகலாம் முட்டு கொடுக்குறீங்களன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அது எப்பேற்பட்ட பேர் இயக்கம். அண்ணா ஆரம்பித்து காங்கிரஸுக்கு ஒரு மாற்றாக வந்து 67 இந்த இளைஞர்கள் சின்ன பசங்களோட ஆதரவுல ஜெயிச்ச ஒரு திமுக மாபெரும் இயக்கம், தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு இயக்கம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கே, ஐயோயோ அப்பப்பா முடியலப்பா. ஒரு 2-3 பேர் இருக்காங்க, 2-3 பேர்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், புலனாய்வு புலின்னு சொல்லிலாம் நிறைய பேர் இருக்காங்க. திமுகவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா முதல்ல நெஞ்ச கிழிச்சு காட்டுறதே அவங்க தான். அதுலேயும் முக்கியமாக இந்த அப்பாராவ் சுப்பாராவ், இந்த பனையூர் வாட்ச்மேன் பாய்ஸ் வந்து அடுத்தவங்க கட்சியில் ஏதாச்சும் பிரச்சனைனா ஆளா போய் நிப்பானுங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமுக்கும் சண்டையா, கட்சி பிளவுபடுதான், விஜய் பேச்சை கேட்பதில்லையா, மதிக்கிறது இல்லையான்னு சொல்லி ஊர் வியாக்கியானம் பேசுறதே இவங்க வேலை. நான் எல்லாம் சொன்ன வரன்றது உங்களுக்கு புரியும். நீங்க தமிழின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, உருளுது அமைச்சர்கள் மண்டை. இதுதான் இப்ப நடக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஜூனியர் விகடன்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. தரமான சிறப்பான ஒரு ஆர்டிகல். இந்த போர் விஷயம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அது பின்னாடி வரேன். இந்த போர் விஷயத்திலேயே வந்து இவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, அது பின்னாடி சொல்றேன். இந்த போர் விஷயம் எல்லாம் வந்தனால நம்ம ஆளுக்கு கொஞ்சம் சோசியல் மீடியா டைவர்ட் ஆயிட்டு இவங்க வந்து அப்பாடா எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க, நம்ம விஷயத்தை யாரும் பார்க்கல மறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க விடுவோமா? விட மாட்டோம். ஏன்னா எங்க வேலையே இதுதான். நீங்க மட்டும் ஊர் வியாக்கியானம் பேசுறீங்கல்ல, அடுத்தவங்க கட்சியில இல்லாததை ஒண்ணுத்த உருவாக்குறீங்கல்ல, உங்க கட்சியில நடக்கிறத சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? இதோ சொல்றேன் கேட்டுங்க காய்ஸ். 2 நாளைக்கு முன்னாடி வந்து விகடன்ல வந்து ஒரு ஆர்டிகல் வருது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அதாவது வந்து கடுப்பான உதயநிதி, காண்டாகும் ஸ்டாலின், அதாவது வந்து மகன் மீது அதிருப்தியில் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது மாதிரி ஒரு ஆர்டிகல் ஒன்று ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. நான் அந்த லிங்க் கூட கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க போய் படிச்சு பாருங்க. அதுல இருக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், நல்லா போட்டுங்களேன். அதாவது ஒரு கட்சியில் நீங்க ஒரு நிர்வாகியா இருக்கீங்க, ஒரு விழா ஒன்று நடத்துறாங்க. அந்த விழாக்கு வந்து நீங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க, உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஐயா நிகழ்ச்சி வந்து 12 மணிக்கு ஆரம்பிக்குது ஐயான்னா, நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்க? அட்லீஸ்ட் ஒரு 10:30, 11, சரி ஒரு 11:45, சரி 12:15, 12:30, ஒரு அரை மணி நேரம் கூட லேட் ஆகட்டுமே. என்ன இப்போ டிராபிக் இருக்குல்ல சென்னையில, பொறுமையா தான் வருவோம் போ. அப்படி 12:30 போகணும்ல, 3 மணிக்கு மேல தான் வரத்தான், லேட்டா தான் வருவாராம். எப்பா நீங்க முன்கூட்டியே சொல்லிடுங்கப்பா, அவர் இப்பயே சொன்னாதான்ப்பா அத்தனை மணிக்காச்சும் வருவாருன்னு நிர்வாகிகள் கிட்ட புலம்பல்கள் வரதா விகடன் ஆர்டிகல்ல வந்து அவ்வளவு தெளிவா போட்டிருக்கு. ஏன் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை? ஏன் அந்த உரசல்? என்ன உரசல் அப்படி கட்சியிலன்னு அந்த ஆர்டிகல்ல தெளிவா போட்டிருக்கு. என்னன்னா, இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து போடுற விஷயத்துல தன்னோட விசுவாசிகள் தன் துதிபாடிகளை போடணும்னு மகனுக்கு ஆசை. அதை வந்து உஷாராகிட்ட தலைவர் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உஷாராயிட்டாரு. அடடா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் சொல்லி தலைவர் உஷாராயி இல்ல அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு 2-3 கோரிக்கை வச்சதாகவும் அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நிராகரித்ததாகவும் சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான் இந்த உரசல்கள் அதிகமாயிருக்கு. மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்ல எல்லாரும் முக்கியஸ்தர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. பொதுக்குழு சார்ந்த சில விவாதங்கள்லாம் நடத்தணும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்த பிறகு அண்ணன் உதயநிதி மட்டும் வரல. டனால் ஒண்ணு. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா, அதாவது ஆளுநரை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா, அதுக்கு மகத்தான சிறப்பான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புரட்சி செஞ்சிட்டாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதனால அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுல எல்லா முக்கியஸ்தர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அண்ணன் மட்டும் வரவில்லை. ஏன் வரலன்னு கேட்டா அந்த உரசல் தான் காரணம் என்றாங்க. அத்தனைக்கும் அந்த விழா நடக்கும் போது முதலமைச்சர், அதாவது துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னையில தான் இருந்திருக்கார் என்பது மேலும் முக்கிய குறிப்பு. அமைச்சர் பொன்முடி துணை பொதுச் செயலாளரா அமைச்சர் பொன்முடி இருந்ததை வந்து அவரை வந்து விலக்கினாங்க, கட்சி பதவி விட்டு நீக்கினாங்க இல்லையா. அமைச்சரா தொடர்றாரு, கட்சி பதவியிலிருந்து நீக்கினாங்க. அந்த கட்சி பதவிக்கு வந்து ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன் மாதிரி முக்கியஸ்தர்கள்லாம் போட்டி போடும் பொழுது இவர் வந்து அதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் இடம் தரவில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில இருக்கக்கூடிய அந்த அப்பா மகன் உறவு வந்து பிளவு ஏற்படுது. காய்ஸ் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒரு கட்சி என்பது என்ன? நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் படும் அவதி, அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து அதிகாரத்தை நோக்கி
கேள்வி எழுப்பதான் திமுகன்ற கட்சி. அன்னைக்கு வந்து இன்னைக்கு எப்படி பிஜேபியா இருக்கும், அன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த டைம்ல இருந்தது. எமர்ஜென்சி போன்ற காலகட்டங்கள்லாம் நம்ம பார்க்கல. அந்த காலங்களில் பல போராட்டங்கள் நடந்திருக்கு. ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதற்காக தான் இந்த திராவிட கழகங்கள் இயக்கங்கள் அப்புறம் திமுக போன்ற இயக்கங்கள்லாம் வந்தது. அதற்கு பிறகுதான் திமுகலாம் அண்ணா திமுகலாம் வருது. நெடும் பயணம் இருக்கு திமுகவுக்கு. ஸ்கிராச்ல இருந்து வந்த ஒரு தலைவருக்கு தான் தெரியும். 12 மணி ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்க 3 மணிக்கு வர்றது, மழை வெள்ள புயல் எல்லாம் நடக்கும்பொழுது ஒரு முதலமைச்சர் வயசான காலத்துல அவரே வந்து களத்துக்கு வேகமா போயிட்டு விரைவா நடவடிக்கை எடுக்கும் பொழுது 3 மணிக்கு 4 மணிக்கு சாவகாசமா நீங்க டீ காஃபி சாப்பிட்டுட்டு வந்து நான் களத்துக்கு போறேன்னு சொன்னா மக்கள் கிட்ட வந்து அதிருப்தி வருமா வராதா? ஸ்கிராச்ல இருந்து வர ஒரு தலைவனுக்கும் ஒரு மன்னரோட மகன் என்பதால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உழைத்து வரவனுக்குத்தான் அந்த பதவிக்கான மகத்துவம் தெரியும். நம்ம ஏன் அரசியலுக்கு வந்திருக்கோம் தெரியும். நம்ம யாருக்காக அரசியல் பண்றோன்றதெல்லாம் தெரியும். அனுபவம் பத்தலன்னு வந்து ஒருத்தர் சொன்னாரு. உதயநிதி அவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? வெறும் ஸ்டாலின் மகன் என்பதால் மட்டுமே அவருக்கு எம்எல்ஏ, விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் இருந்தது எவ்வளவு பெரிய பதவி தெரியுங்களா? அதை எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், இப்படி இன்னமும் அவர் சினிமா நடிகராகவே இருக்கிறார்னு அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு. குமுதம் ஜூனியர் விகடன்ல வந்த ஆர்டிக்கல்ல தெளிவா போட்டிருக்கு. கட்சிக்குள்ள உள்கட்சி பூசல், அமைச்சர்கள் அதிருப்தியில இருக்காங்க. எனக்கு என்ன மரியாதை கட்சியில? இது இப்போதான் ஸ்டாலின் அவர்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரதாவும் அந்த ஆர்டிக்கல்ல வந்து தெளிவுபடுத்துது, விரவிச்சு பேசுறாங்க. திமுகன்ற ஒரு பேர் இயக்கம் இல்லைன்னா நீங்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்க முடியுமா? நீங்க வந்து எங்க தளபதியை பார்த்து சொல்றீங்க அனுபவம் பத்தல, உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னு. 26ல காட்டுறோம்டா நாங்க யாருன்னு. 26ல எங்க தளபதியோட மக்கள் சக்தி, அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னன்றத 26ல நம்ம காட்டுறோம். இப்படி கட்சியில வந்து மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு போயிருக்கு. அதுவும் இல்லாம இந்த சீட்டு கொடுக்குற விவகாரம் இருக்கு பாருங்க. இப்போ எலெக்ஷன் இருக்குது, யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்ற ஒரு விவகாரம்லாம் வர போய்கிட்டு இருக்கு. இதுலயும் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் யாரை போடலான்றதுல வந்து அண்ணன் உதயநிதியோட ஆதரவாளர்கள் போடணுன்றது ஒரு கோரிக்கையும் இருக்கு. இப்படியே போனா இது வந்து ஒரு ஆட்டோபாமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கூடிய விரைவில் கட்சிக்கு 2 அணியா மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என்பதையும் அந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்காவது ஒரு நெடுந்தூர பயணம் இருக்கு. பாவம், அவர் வந்து அது மேயரா இருந்தாரு, இளைஞரணி தலைவராக இருந்தாரு. அவர் ஒரு 50 ஆண்டு கால ஒரு வரலாறு இருக்கு. அவர் இன்னைக்கு சரியா ஆட்சி நடத்தல, அவர் மீது விமர்சனம் இருக்கு இல்லைன்றதை தாண்டி அவருக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவரோட கடந்து வந்த பாதைன்னு சொன்னா ஒரு 4-5 விஷயங்களை சொல்லலாம். மிசா கைதுன்னு சொல்லி பல விஷயங்களை வந்து நீங்க விரிவிச்சு பேசலாம். ஆனா உங்களோட மகனுக்கு என்ன தகுதி இருக்கு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பேர் இயக்கம், கலைஞர் அவர்கள் கட்டி காத்த பேர் இயக்கம், நீங்க சொன்னீங்களே பேசிய வளர்த்த இயக்கம்னு, அந்த இயக்கம் நாசமா போதே, கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போதே. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க வந்து இன்னொரு கட்சியை பார்த்து அது உடைய போகுது, தகுதி இல்லை, வரமாட்டாங்கன்னு. முதல்ல உங்க கட்சியை நீங்க காப்பாத்தீங்க, அதுக்கப்புறம் மற்ற கட்சியை பத்தி நீங்க பேசலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நான், இவங்க காங்கிரஸே கைட்டி விட்டுருவாங்க பொழுது போற போக்க பார்த்தா பயத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸை நிச்சயமா கைட்டி விட்டுட்டு பிஜேபியுடன் கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க திமுக. கொத்தடிமை கூட்டம் பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சொம்பு தூக்கியாவே மாறிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நல்லா கேட்டுங்க. போர் நடக்குது, பயங்கரமா போர் நடந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியா முழுக்க வந்து வர்ற நியூஸ் மொத்தமே எல்லாம் ஃபேக் நியூஸ் தான் வச்சிங்களேன். அங்கே என்ன நடந்தது என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியாது. இஷ்டத்துக்கு அவன் வீடியோ கேம் ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு லைக்ஸ்க்கு வியூஸ்காண்டி ஏதோ நெகட்டிவாக பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவில் வந்து பிஜேபி ஆளும் மாநிலங்களே அமைதியாக இருக்கும்போது இவர் சடால்னு ஒரு பிட்டை தூக்கி போறார். நாங்கள் வந்து ஒரு பேரணி நடத்த போகிறோம். யாரு? முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, நாங்கள் வந்து பேரணி நடத்த போகிறோம். என்ன ஏது என்ன மாதிரி பிரச்சனை எதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே அமைதியா இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியே அமைதியா இருக்கு, காங்கிரஸே அமைதியா இருக்கு. முதல் முறை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவர் அடிக்கிறாரு, என்னென்ன பேரணி நடத்த போறோம் நாங்கன்னு சொல்லி ஒரு பிட்ட போறாரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து சார் பாருங்க சார் பேரணிலாம் நடத்துறோம் பார்த்து செய்யுங்கன்றதுக்கான ஒரு சமிக்கை தான் அது. ஆல்மோஸ்ட் சரணாகதி முடிஞ்சது, பிளாட் போய் படுக்க போறாங்க காலில். அதுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்களோட கதை முடிந்து விட்டது. தோல்வி பயம் அவங்கள வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. தொடர்ந்து மக்களோட ஆதரவு, தளபதிக்கு கிடைக்கும் மக்களோட ஆதரவை பார்த்து, ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து தளபதி ரோட் ஷோ நடத்தினா உடனே இவருக்கு ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க பயந்து போயிருப்பாங்கன்றது நீங்க கொஞ்சம் பாருங்களேன்.
எந்த அளவுக்கு அந்த அச்சம் வந்து அவங்கள வந்து விடாப்பிடியா பிடிச்சிருக்கு பாருங்களேன். அவருக்கு ரோட் ஷோ போகுது, நம்மளும் பண்ணா என்ன? ஆர்கானிக்கா வர ஒரு கூட்டத்துக்கும் செயற்கையா சேர்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? நான் கேட்கறேன், மக்கள் அவ்வளவு முட்டாள்களா இருப்பாங்களா? எது எப்படியோ காய்ஸ், ஜாலியா இருக்கு. அந்த ஆர்டிகல் படிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த உரசல் நீடிக்க வேண்டும். இது அப்படியே போட்டோம், அப்படியே விட்டுருக்கேன். அந்த ஒரு மீம் கூட போவோம், கண்ணை கட்டி அந்த தொடரை எடுத்துன்னு போவோம் பாரு, அப்படியே போட்டோன்னு அப்படியே விட்டுருணும். காலையில 4 மணிக்கு எழுந்து இருக்கிற பத்திரிகையெல்லாம் படிச்சுட்டு, அந்த பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள்லாம் தொண்டர்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி, தொண்டர்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அது இவருக்கு வந்து அது மக்களோட மக்கள்கிட்டயும் செய்தியா கொண்டு போய் இப்படி நாள்தோறும் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை கலைஞர் அவர்கள் படாத பாடுபட்டு பல விமர்சனங்களை பட்டு ஆட்சியை இழந்து எம்ஜிஆர் இருக்கவர்களும் ஆட்சிக்கு வர முடியாம, அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்களை சமாளிக்க முடியாம கட்டி காத்த இந்த கட்சி கண்ணு முன்னாடி சுக்கா நொறுகிறத பார்க்கும்போது ஆஹா ஆனந்தம், பேரானந்தமா இருக்கு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அந்த ஆர்டிகளோட லிங்கை நான் கொடுக்குறேன், ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன். இது என்னோட வார்த்தைகள் அல்ல, முழுக்க ஜூனியர் விகடனில் வந்த வார்த்தைகள் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு தரமான சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.